இலங்கையில் இனிமேல் செயற்கையாக மழையை பெய்விப்பதற்கான முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் இலங்கை மின்சக்தி எரிசக்தி அமைச்சு ஸ்ரீலங்கா விமானப்படையுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன்படி வறட்சி நிலவும் பகுதிகளில் தொழில்நுட்ப உதவியுடன் செயற்கையாக மழையினை பொழிய வைத்து வறட்சியை போக்குவதற்கான உபாயம் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன்படி இந்த தொழில்நுட்ப உதவிக்காக விமானப்படையின் விமானங்களும் ரேடர்களும் மழையினை பொழிய வைப்பதற்காக பயன்படுத்தப்பட உள்ளன. இதற்கென 4 படிமுறைகளும் பின்பற்றப்படுகின்றன. இலங்கை வான்படையினர் ரேடர்களின் உதவியுடன் வறட்சி நிலவும் பகுதிகளில் உள்ள மழைக்கு சாத்தியமான முகில்களை இனங்காண்பது, அந்த இடங்களில் இலங்கை விமானப்படையினர் தமது சிறிய ரக விமானங்களில் பறந்து சில்வர் அயோடேட், அமோனியம் நைட்ரைடு மற்றும் கல்சியம் குளோரைடு போன்ற ரசாயனங்களை வெளிப்படுத்துவார்கள். இந்த ரசாயனங்கள் முகில்களுடன் தாக்கம் புரிந்து பனித்துளிகள் உருவாவதற்கு உதவுகின்றன. இந்த பனித்துளிகள் கனமாவதால் அவற்றால் முகிலிடையில் தங்கி நிற்க சாத்தியமற்ற ஒன்றாகிறது. இதனால் இவை பூமியை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. பூமியை நோக்கி வரும் வழியில் நீராக கரைந்து மழையாக உருவாகி மண்ணில் பொழிகின்றன. இந்த 4 படிமுறைகளின் அடிப்படையில் இலங்கையில் கடுமையான வறட்சி நிலவும் பிரதேசங்களில் இனிமேல் மழையை பெய்விக்க முடியும் என கூறப்படுகிறது.